ஆன்மீக அன்பர்களுக்கு எனது காலை வணக்கங்கள். இன்று குரோதி தமிழோடம் உத்தராயணம் தை மாதம் 11ஆம் தேதி 24/1/2025 ஜனவரி மாதம் வெள்ளிக்கிழமை. இன்று கரிநாள், இன்று சம நோக்கு நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 12:30 1:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 1:30 2:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை. இன்றைய குளிகை காலை 7:30 9 மணி வரை. இன்றைய யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 வரை. இன்றைய சூலம் மேற்கு திசை, பரிகாரம் வெள்ளம். இன்றைய சூரிய உதயம் காலை 6:35 இன்றைய திதி இன்று மாலை 6:22 வரை தசமி, பின்பு ஏகாதசி. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:29 வரை விசாகம், பின்பு அனுஷம். இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 5:34 வரை வனிசை, பின்பு மாலை 6:22 வரை பத்திரை, பின்பு பவம். இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. இன்றைய சந்திராசிரமம் இன்று அதிகாலை 4:29 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. அஸ்வினி நட்சத்திரம் பகல் முழுவதும் சந்திராசிரமம். கொஞ்சம் பேச்சுக்கல்லையும் செயலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய ராசி பலனை பார்த்தீங்கன்னா, முதல் ராசியாகி மேஷ ராசி அன்பர்களுக்கு மனசில் கொஞ்சம் இனம் புரியாத சில சிந்தனைகள் குழப்பங்கள்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய நாள் அமைப்போது நீங்கள் செய்கின்ற முயற்சிக்கு ஒரு புதிய அனுபவத்தை நீங்கள் கண்டிப்பாக அந்த முயற்சியில் பார்க்க போகிறீங்க. எதிர்பாரா சில பயணங்களால் கொஞ்சம் அலைச்சல்லாம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. பெரியகிட்ட கொஞ்சம் அனுசரித்து போவது பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த கரண்ட் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது உங்களுக்கு. மற்றபடி அவசர முடிவுகளை, திடீர் முடிவு எடுப்பதை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. ஒரு அமைதி வேண்டிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட வெண்மை நிறம். ரிஷபராசி பார்த்தவங்க உங்களுடைய செயல்பாடு இருந்து வந்த தடைகள்லாம் தாமதங்கள்லாம் விளைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமையுது. குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழல் ஏற்படக்கூடிய நிலையும், நண்பர்களுடைய வட்டமெல்லாம் கொஞ்சம் விரைவடையக்கூடிய புதிய நண்பர்கள் சேரக்கூடிய காலகட்டம் அமைப்போது உங்களுக்கு. எதிர்பார்த்த முடிவுகள்லாம் உங்களுடைய கோர்ட்டு கேஸ் சம்மந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு புதியமான விஷயங்களில் கொஞ்சம் ஆரத்தோடு கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருக்க போகிறீங்க. உடைய குழந்தைங்க சம்பந்தமான சுப நிகழ்ச்சிகள்லாம் கைவிடக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக அமையுது உங்களுக்கு. அரசு தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையப்போகிறது. பக்தி நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிதுனராசியில் பார்த்தவங்க என்று உடைய வியாபார பணிகளில் கொஞ்சம் நல்ல ஒரு திடீர் லாபத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. உடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகும். உடைய கடன் தொடர்பான பிரச்சனைலாம் கொஞ்சம் கட்டுக்குள்ளே வரக்கூடிய ஒரு காலகட்டம் அமைது உங்களுக்கு. உங்களுடைய சொத்து பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நிலையும், அதே மாதிரி உங்களுடைய அணுகுமுறை ஒரு மாற்றத்தின் மூலம் சில விஷயங்கள் நீங்களும் சாதிக்கக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க. வழக்குகளில் கொஞ்சம் திருப்பங்கள்லாம் ஏற்பட போகுது. அரசு வழியில் கொஞ்சம் எதிர்பார்த்த உதவிகளை கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும், ஒரு பாராட்டு கிடைக்கும் நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். கடகராசி பார்த்தவங்க என்று உங்களை வெளிநாட்டில் கொஞ்சம் மதிப்புலாம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அமைது உங்களுக்கு. தைரியமாக சில முடிவுகளை எடுக்கக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க. நீங்கள் மறைமுகமான எதிர்ப்புகளை கொஞ்சம் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாகும். பழைய நண்பர்களையும் சந்திப்புலாம் ஏற்படக்கூடிய நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு. உங்களை கடன்களை அடைப்பதற்கான சில ஆலோசனைகளும் சில வழிமுறை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. வியாபாரத்தில் ஒரு மாற்றமான ஒரு அணுகுமுறையில் லாபத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. உயர் அதிகாரத்தை கொஞ்சம் நெருக்கம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக ஒரு கவனம் வேண்டிய நாளாகவும் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம்.
சிம்ம ராசின்னு பார்த்தவங்களுக்கு உடைய மாணவர்களுக்கு இந்த மறதி சார்ந்த சில பிரச்சனைலாம் குறைஞ்சி ஒரு கல்வியில் ஒரு ஆர்வம் ஏற்பட போகுது. கல்வி பிள்ளை சில மாற்றங்களை கண்டிப்பாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. உறவினர் வேலை கொஞ்சம் ஒத்துழைப்பு ஏற்படைய காலகட்டமாகவும், கால்நடை பணியில் உள்ளவங்களுக்கு நல்ல லாபத்தை பார்க்கக்கூடிய நாளாக அமைந்தவங்களுக்கு இந்த வாகன பயணங்கள் மூலம் ஒரு ஆதாயத்தை நீங்கள் பெறப்போகிறீர்கள். அதே மாதிரி நெருக்கமானது பற்றிய ஒரு புரிதலும் உங்களுக்கு ஏற்பட போது. உங்களுக்கு வியாபார ரீதியான பணியில் ஒரு செல்வாக்கு அதிகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், ஒரு தனம் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். கன்னிராசின்னு பார்த்தவங்களுக்கு உங்களை தன்னம்பிக்கையோடு சில முடிவு எடுக்க போகிறீங்க. உங்களால் அந்த மாதிரி நீங்கள் ஒரு தைரியமாக சில முடிவு எடுக்க போகிறீங்க. உடனே பிறந்தவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க. வியாபார போட்டியில் கொஞ்சம் வெற்றி வெல்லக்கூடிய நகரம் அமையப்படுது. உங்களுக்கு உயர் அதிகாரத்தை கொஞ்சம் இந்த கருத்து வேறுபாடுகள் மனசாமலம் மறையக்கூடிய நிலையும், திட்டமிட்டு சில காலங்களில் நீங்கள் முடிக்கக்கூடிய காலகட்டம் அமைப்போது. உங்களுக்கு சிறுதூர பயணங்களால் கொஞ்சம் மனதுக்கு ஒரு மாற்றமும் ஒரு தைரியம் ஒரு தெம்பும் வரக்கூடிய நிலையும், அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற நிறைய விஷயம் நீங்கள் சாதிக்க போகிறீங்க. ஒரு அனுகூலம்லாம் நிறைந்த நாளாக அமையுது. ஒரு லாபம் கிடைக்கும் நாளாகவும் இன்று அமைப்போகிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் வெளியில் மஞ்சள் நிறம். துலாம் ராசின்னு பார்த்தவங்களுக்கு உங்கள் மனசில் இருந்த சில குழப்பங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாகவும் ஒரு தெளிவு ஏற்பக்கூடிய நாளாக அமைப்பது. உங்களுக்கு எதிர்பார்த்து சில தனம் சார்ந்த உதவிகள்லாம் உங்களுக்கு கைவிடி வரப்போகுது. பொன் பொருள் சேர்க்கைக்கான ஒரு வாய்ப்பும் பிரகாசமாக இருக்க போகுது. உறவினெலாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க. உங்களுடைய நண்பர்களில் இருந்து வந்த வேறுபாடு விலகி அவங்களும் நல்லா உதவி பண்ணக்கூடிய நிலை இருக்குது. உங்களுக்கு உயர் அதிகாரி இடத்துல கொஞ்சம் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு நிலையும், வெளிவட்டாதி செல்வக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைதவங்களுக்கு உங்களுடைய சோர்வு விலகக்கூடிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். விருச்சிக ராசின்னு பார்த்தவங்களுக்கு உங்கள் வெளியூரில் இருந்து வந்த சில மகிழ்ச்சியாசையெல்லாம் கிடைக்க போது. உங்களுடைய நண்பர்களின் வருகையால் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. மனதுக்கு இந்த நெருக்கமானவங்களுடைய சந்திப்பில் அவங்க ஏற்பட போது. அதே மாதிரி ஆடம்பரத்தை குறைத்து கொண்டு கொஞ்சம் சேமிப்பை மேம்படுத்தக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க. உங்களுடைய பிரதிவாத நிலையெல்லாம் கொஞ்சம் ஒரு சமநிலையை அறிந்து செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்க போது. வியாபாரத்துக்கு ஒரு மாற்றமான ஒரு வாய்ப்பெலாம் இருக்கும்போது பயன்படுத்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு லாபத்தை பார்க்க போகிறீங்க. பயணங்களால் உங்களுடைய எண்ணிய எண்ணங்கள்லாம் நிறைவேற போது. ஒரு வரவு மேம்படும் நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் ப்ரௌன் நிறம். தனுசு ராசின்னு பார்த்தவங்களுக்கு மனசில் என்ன நினச்சா அந்த எண்ணிய காரியங்களை நிறைவேற்றக்கூடிய காலகட்டமாகவும், வெளிநாட்டை கொஞ்சம் செல்வாக்கு அதிகக்கூடிய காலகட்டம் அமைப்பது. அதே மாதிரி பெற்றோருடைய ஆதரவுலாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு நபராக நீங்கள் கண்டிப்பாக இருக்க போகிறீங்க. திடீர் சந்திப்பு மூலம் நிறைய விஷயங்கள் நீங்கள் சாதிக்கக்கூடிய சில விஷயங்கள் அனுகூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய காலகட்டம் அமைது. உடைய வாடிக்கையாளர் எல்லா விஷயம் சப்போர்ட் பண்ண போகிறாங்க. அது உங்களுக்கு வியாபாரத்தை நல்ல ஒரு தைரியத்தை கொடுக்க போகுது. உத்தியோக பணியில் கொஞ்சம் ஒரு முக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய நாளாகவும், லாபம் மூலம் உங்களுடைய கையிருப்பெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைகிறது. ஒரு ஆதாயம் நிறைந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மகர ராசின்னு பார்த்தவங்களுக்கு உங்களுடைய பெரியார்களுடைய ஆசைகள்லாம் நீங்கள் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களுடைய பணி நிமித்தமாக ஒரு புதிய முயற்சி எடுத்து அந்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடிய காலகட்டமாகவும், குடும்பத்தாடைய ஒத்துழைப்பு எல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நிலை ஏற்பட போகுது. அதேமாதிரி இந்த சக ஊழியர்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஆதரவாக செயல்பட போகிறாங்க. பெருந்தன்மையான கொஞ்சம் செயல்கள் மூலம் கொஞ்சம் மதிப்பில் அதிகரிக்கக்கூடிய நிலையும், வெளி வட்டாரங்களில் உங்களுடைய செல்வாக்கு அதிகக்கூடிய நிலை ஏற்பட போகுது. சுப முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நிலையும், ஒரு இரக்கம் வேண்டிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கும்பராசின்னு பார்த்து அவங்களுக்கு இந்த உலக வாழ்க்கை பற்றி ஒரு பலவிதமான எண்ணங்கள் கண்ணோட்டம் ஏற்படக்கூடிய காலகட்டம் அமைப்பது. அதே மாதிரி மற்ற மீதான கருத்துக்கெல்லாம் கொஞ்சம் கருத்து கூறுவதை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள், இல்லை விட்டுவிடுங்கள். குடும்ப விஷயங்களையும் யார்ட்டையும் எந்த விதமான ஷேரும் பண்ணாமல் இருப்பது உங்களுக்கு சிறப்பு. உங்களுக்கு கணவன் மனைவியிலே கொஞ்சம் மனசாமல் நீங்கள் ஒரு அந்யோன்யம் ஏற்படைய காலகட்டம் அமைது. பணிச்சுமையால் கொஞ்சம் கோபங்கள் டென்ஷனாக அதிகரிக்கும் போது கொஞ்சம் பணியில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஜாமீன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாருக்கும் ஜாமீன் கொடுக்காதீங்க.
ஜாமீன் கையெழுத்து போடுறதோ ஜாமீன் கொடுத்தோ உங்களுடைய இதில் யாருக்கும் பணம் வாங்கி தர எந்த விஷயத்தையும் தயவுசெய்து செய்யாதீங்க. தேவையில்லாத பிரச்சனைங்க மாட்டிக்கிங்க. ஒரு நன்மை மேம்படக்கூடிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மீனராசி வந்து பார்த்தவங்களுக்கு ஒன்று எல்லா விஷயம் கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்க போது உங்களுக்கு கணவன் மனைவிக்கிட்டே கொஞ்சம் ஒரு ஒற்றுமை அதிகக்கூடிய காலகட்டமாகவும் நண்பர்களுடன் கொஞ்சம் சிறு தூர பயணங்கள்லாம் போய் வரக்கூடிய நிலை ஏற்பட போது உங்களுக்கு தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. யார்ட்டையும் தேவையில்ல பேச்சுவார்த்தையிலே வேண்டாம், அமைதியாக இருந்தாலே அதே உங்களுக்கு சிறப்பு. உங்களுக்கு உடைய எண்ணங்களுக்கெல்லாம் ஒரு சில வடிவங்கள் கொடுக்க போகிறீங்க. நினச்சதை செய்வதற்கான சில முயற்சிலாம் பண்ண போகிறீங்க. நீங்கள் உடைய சிந்தனை போக நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நாளாகவும் சமூக பணி உள்ள நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய நாளாக அமைது. உங்களுக்கு கலை சார்ந்த துறையில் உள்ள மதிப்பு மேம்படக்கூடிய செல்வாக்கு பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் கரு நீல நிறம். அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த ஒரு இனிய நாளாகவும் ஒரு வெற்றி நாளாக ஆண்ட வேண்டிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.